ஹாய் ஹலோ டு எவ்ரிவன், இட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சினிமா. இட்ஸ் மீ ட்ரெண்ட் செட்டர் பாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படம் என்ன அப்படின்னு பார்த்தா, விஷால், பிரியா போனிசங்கர், சமுத்திரக்கனி மற்றும் பல நடிப்புல வெளியான ரத்னம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எப்பயுமே ஒரு டேரக்டர் ஹிண்ட் கொடுத்தோம். அது மாதிரி டேரக்டர் எனக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேரக்டர் வந்து ஹரி சார். இட்ஸ் மை ஃபேவரட் டேரக்டர். ஏன்னா அவரோட சாமி, ஆறு, சிங்கம், கோவில் இது மாதிரி படத்துக்கெல்லாம் நான் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம், தாமிரபரணி. அண்டு எனக்கு வந்துட்டு விஷால் அண்ட் ஹரி காம்போனாலே ஒரு, அதுவும் தாமிரபரணியா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரிப்பீட்டட் வேல்யூ மூவி. இதெல்லாம் வந்து எப்ப போட்டாலும் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு படம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிகள் சேர்ந்த படம் தான் இந்த ரெண்டு படமும். இந்த படம் அந்த லிஸ்ட்ல இடம் போடுதா, ஹேட்ரிக் கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட சின்ன கதை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, சமுத்திரக்கனி வந்துட்டு எம்எல்ஏவா இருக்காரு. சமுத்திரக்கனியை சின்ன வயசுல விஷால் காப்பாத்திரா. அதனால விஷால் வந்துட்டு கூட போன தம்பி மாதிரி கூடயே வச்சிருக்காரு. அவர் வந்து அப்படியே நல்ல நல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற ஹீரோவா இருக்காரு. ஒரு டைம் வந்துட்டு ரோட்ல வந்து பிரியா போனிசங்கரை பார்க்கும்போது இவங்க எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போறப்ப ஒரு கேங் வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஓகே இது வந்துட்டு நம்மள ரவுண்ட் அப் பண்றதுக்கு கேங் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அதுதான் இல்ல, பிரியா போனிசங்கரை ஒரு செட் ஆஃப் கேங் வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. சரி இது ஒரு சின்ன அட்டாக் தான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது. அந்த லேண்டு பிரச்சனை என்ன, அதுல இருந்து விஷால் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ரத்னத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, விஷால் சொல்லி ஆகணும் இந்த படத்தோட பாசிட்டிவ். ஏன்னா ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் விஷால் கிட்ட இருந்து, அண்ட் நீட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பிரியா போனிசங்கர். அந்த இந்த படத்தோட எனக்கு இன்டர்மிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ப்ரீ இன்டர்வல்ல இருந்து இன்டர்வல் வரைக்குமே ரொம்பவே டைட்டா அப்படியே கொண்டு போயிருந்தோம். அப்படியே இழுத்து குடிச்சு கொண்டு போயிருந்தாங்க. அந்த அந்த 20 நிமிஷம் சர்ரு சர்ரு சர்ரு, காரு பறகுது, அங்க போறாங்க இங்க போறாங்க, சும்மா பறகுது. அதுதான் இந்த அந்த பழைய ஹரி படம் அப்ப அந்த எஃபெக்ட் இருந்தது எனக்கு அந்த அந்த 20 நிமிஷம். அண்ட் இனிஷியலா ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரை ரிவீல் பண்றதுக்கு, ஐ மீன் இந்த கேரக்டர் இப்படிதான், அந்த கேரக்டர் இப்படிதான், அந்த கேரக்டர் இப்படிதான், அதை இது பண்ண கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டீசெண்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சிச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆக்சலரேட் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் இருந்தது. பட் அதை ப்ராப்பரா பண்ணாங்களா அப்படின்னா கொஞ்சம் கோட்டை விட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் போகுது 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 போயிட்டே இருக்கு. ஒரு பிளாட்டு, அந்த பிளாட்டுக்குள்ள ஒரு சப் பிளாட்டு, அதுக்குள்ள ஒரு சப் பிளாட்டு, இந்த பிளாட்டை இந்த சப் பிளாட்டு கனெக்ட் பண்ணுது, அது எப்படி இப்படின்னு ஒரே தள்ள சுத்துற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. இதை கனெக்ட் பண்றேங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அது நான் சொன்னா அப்படியே ஒரு ஸ்பாய்லர் ஆயிரும். இஷ்டெல்லாம் ப்ரெடிக்டபிள் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிருங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா, அதான் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. மற்றபடி இந்த ப்ரீவியஸ் அந்த விண்டேஜ் ஹரி மூவிஸோட அந்த கொஞ்சம் இதெல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்தது. அண்ட் எப்பயுமே யூஸ்வலா ஹரி படத்துல சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பட் ரீசெண்டா சாமி 2 அண்ட் யானையில மிஸ்ஸிங் ஆன மாதிரி இதுலயும் மிஸ்ஸிங் தான். ஒரு பார்ட் ஓகே, ஒரு பார்ட் நல்லா இருக்கு, மற்றபடி பெருசா எதுவும் இல்லை. பிஜிஎம் ஓகே ஓகே ஓகே, படத்துக்கு என்ன அது தேவையான ஒரு பிஜிஎம். ஆக்ஷன் சொல்லவே வேணாம், ஆக்ஷன் சும்மா அதகலமா இருக்கு. அது 2-3 கார் சேசிங் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, உண்மையாலுமே நல்லா இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, யூஸ்வலா ஹரி படம்னா ஃபேமிலியோட பார்க்கலாம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியில இருக்கும். ஆனா இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியில இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் த வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ அப்படின்னு கேஜிஎஃப்ல சொல்ற எல்லாருக்கு தான் ஞாபகம் வருது. படத்துல அத்தனை வயலன்ஸ், தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அப்படின்னு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ கசாப் கடை மாதிரி வெட்டுறாங்க. அது மாதிரி படம் நெடுகிலும் வயலன்ஸா இருக்கு. இதுதான் இந்த படத்தோட கொஞ்சம் பெரிய பிரச்சனையாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த படம் பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பட் ஏ சென்டர் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சுத்தமா தெரியல. ஏன்னா ஒரு எமோஷனலான ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு கிளைமேக்ஸ்ல. பின்னாடி உட்காந்து ஒரு ரூ ஃபுல்லா கேட்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, தட்ஸ் அதான் சொல்றேன்னு, இந்த படம் ஏ சென்டருக்கான படம் இல்லை. அண்ட் ஏ சென்டர் ஆடியன்ஸை கனெக்ட் பண்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இந்த படத்துல கிடையாது. அண்ட் பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. அண்டு மாசீன்ஸ் ஓகே, மாசீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த ரத்னம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பூஜைக்கு கீழே யானைக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் லெவல்ல இருக்கிற ஒரு ஹரி படம் தான் இது. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா 3 out of 5. பார்க்கணுங்கிறவங்க
பார்க்கலாம். ஓகே, நாட் பேட் மூவி, பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்டட் இது பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். இந்த படம் குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஏன்னா இந்த படத்துல கெட்ட வார்த்தை இருக்கு, ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ வந்துட்டு இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, மெச்சூர்ட் அடல்ட்ஸ் இங்க போய் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until by them ட்ரெண்ட் செட்டர் பாலா. ஓகேமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.